எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து அருணகிரிநாதர் பாடின திருப்புகழ்ல 170வது பாட்டு. அந்த பாட்டு இது ரொம்ப பாப்புலரான பாட்டு. நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டை பாடி அதுக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த பாட்டு அர்த்தம் தெரியணும்னா அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கதை தெரியணும். ஏன்னா இதுல ஒரு கதை வருது. அந்த கதை என்னன்றதை இப்ப பார்ப்போம். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர்னு சொல்ற இந்த நால்வர்ல சுந்தரரை பத்தி இதுல சொல்றாரு. சுந்தரர் எப்பேற்பட்டவர்னா நமக்கெல்லாம் நட்புக்கு உதாரணமாக கர்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தெரியும், மகாபாரதத்துல வராது. ஆனா இந்த பாட்டுல சுந்தரர் உடைய நட்பின் பெருமையை விளக்குறார் அருணகிரிநாதர். எப்படின்னா சுந்தரர் என்பவர் வந்து சிவபெருமானுடைய நிழல்ல இருந்து வந்தவர். சிவன் வந்து தன்னுடைய நிழலை பார்த்து அழகா இருந்தது, பார்த்துட்டு சுந்தரா வா அப்படின்னோடனே வெளிப்பட்டவர் தான் சுந்தரர். இந்த சுந்தரருக்கு அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சேரமான் பெருமான் அப்படின்ற ஒரு ராஜா ரொம்ப நட்போடு பழகி வந்தார். நல்ல நண்பர். அவ்வளவு அவங்க நட்பு எப்படின்னாக்கா, சிவபெருமான் சுந்தரருக்காக ஒரு வெள்ளை குதிரையை அனுப்புறார் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போக. அப்போ குதிரையில ஏறுறதுக்கு மறுக்கிறார் சுந்தரர். என் நண்பனையும் கூட்டிட்டு போனாதான் கைலாயத்துக்கு நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு. நட்புக்கு இவ்வளவு பெரிய உதாரணம். இது வந்து நிறைய பேருக்கு விஷயம் தெரியுமான்னு, கர்ணன் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப சுந்தரரும் நட்பிற்கான ஒரு உதாரணமாக திகழ்கின்றார். அப்ப என்னாச்சு, இந்த சேரமான் பெருமான் அந்த வெள்ளை குதிரையில ஏறிக்கிறாரு. அது மேல போய் கைலாயத்துல போய் இறக்கி விட்டுருச்சு. விட்டுட்டு ரிட்டனுக்கு வருது சுந்தரரை தூக்கிட்டு போறதுக்கு, கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப அந்த நேரத்துல இவர் போய் அங்க உள்ள போக முடியல. ஏன்னா கைலாசத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது சுந்தரருக்காக மட்டும்தான் திறக்கும். இவர் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த சேரமான் பெருமான் நாயனார் பாடுறாரு ஒரு பாட்டு. ஆசு கவியில பாடுறாரு. கவிகள் 4 வகைப்படும். சோ அதுல ஒரு டைப் தான் ஆசு கவி. இப்போ அந்த கவியில அந்த பாட்டு பாடின உடனே கவிதையில அந்த கதவு திறந்து இவர் கைலாசத்துக்கு உள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறமா சுந்தரரும் வந்து கைலாசத்துக்கு போனார். இத இந்த பாட்டுல சொல்றார். எதுக்குன்னா அந்த மன்னன் ஆண்ட இடமாகிய அந்த ஊர்ல அதற்கு உட்பகுதியில இருக்கின்ற திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்ற பழனி மலை அடிவாரத்தில் இருக்கின்ற தேவர்களின் பெருமாளேன்னு இந்த பாட்டை முடிக்கிறாரு முருகனை புகழ்ந்து. இப்ப அந்த பாட்டு பாடிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்றேன். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சொரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம வேத குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலையில் ஏகி
ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன். நாத விந்து கலாதி நமோ நம. நாதம் என்பது பெண்மை, விந்து என்பது ஆண்மை, சிவன் சக்தி இதை குறிக்கும். இந்த சிவசக்தி தத்துவங்களுக்கு கலாதி நமோ நம, மூல பொருளானவரே போற்றி போற்றி. வேத மந்திர சொரூபா நமோ நம, வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குகின்றவரே போற்றி போற்றி. ஞான பண்டித சுவாமி நமோ நம, பேரறிவுக்கு தலைவானவனே, ஞானத்தை உடையவரே, தெய்வமே போற்றி போற்றி. வெகு கோடி நாம சம்புக்கு மாறா நமோ நம. நாமம்னா பெயர்கள். வெகு கோடி நாமம், உனக்கு பல கோடி திருப்பெயர்களை கொண்ட சம்பு குமாரா, ஜம்புன்னு சொல்லப்படுகின்ற சிவபெருமானின் உடைய குமாரனே போற்றி போற்றி. போக அந்தரி பாலா நமோ நம. போகம் என்றால் இன்பம், அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை அளிக்கின்ற அந்தரி பாலா. அந்தரி என்பது பார்வதியை குறிக்கும், அவருடைய குமாரனே போற்றி போற்றி. நாகபந்த மயூரா நமோ நம. மயில் என்ன பண்ணும்னா தன்னுடைய கால்கள்ல பாம்பை அடக்கி கட்டி வச்சிருக்கும். அந்த நாகத்தை பந்தப்படுத்திய மயூரா, மயிலை உடையவரே நமோ நம. பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. பரசூரர்னா எதிரிகளான சூரர்களை, தண்டம்னா தண்டித்த இறைவரே நமோ நம. கீத கிங்கினி பாதா நமோ நம. இசையை எழுப்புகின்ற, கிங்கினி நாதத்தை ஏற்படுத்துகின்ற சதங்கைகளை அணிந்திருக்கும் இறைவரே போற்றி போற்றி. தீர சம்பிரம வீரா நமோ நம. தீரம் என்னாக்கா பராக்கிரமம், சம்பிரம வீரா போர் வீரரே போற்றி போற்றி. கிரிராஜா, கிரின்னா மலை, அது ராஜன்னா அரசன், மலைகளுக்கெல்லாம் அரசனே. தீப மங்கள ஜோதி நமோ நம. விளக்குல எரிகின்ற மங்களகரமான ஒளியே போற்றி போற்றி. தூய அம்பலலீலா நமோ நம. தூய்மையான பரிசுத்தமான, அம்பலம் என்பது வெட்டவெளி இல்ல பரவெளி, அங்க லீலைகள் புரிகின்றவரே போற்றி போற்றி. தேவ குஞ்சரி பாகா நமோ நம. தேவயானையை மனைவியாக கொண்டிருக்கின்ற, ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றவரே போற்றி போற்றி. அருள் தாராய், உனது திருவருளை எனக்கு கொடுத்து அருள்வாயாக. இப்பதான் அந்த கதை வருது. எந்த கதை? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா சுந்தரரை பத்தி. இந்த இடம் உய்ய கொண்டான்னு இப்ப சொல்லுவாங்க, திருச்சி டு வயலூர் போற அந்த வழியில இருக்கு. இந்த ஊர் எப்பேற்பட்ட ஊருன்றத சொல்றாரு. இது சோழ மண்டலத்துல அந்த காலத்துல வந்திருக்கு. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும். ஈதல்னா தானம் பண்றது, பல கோலால பூஜைகள், பல சிறப்பான பூஜைகள் செய்யறதும், ஓதுதல், நல்ல நூல்களை படிக்கிறது. ஓதுதல்னா படித்தல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் குண ஆச்சார நீதியும், நல்ல சர்க்குணம், நல்ல குணத்தும், ஆச்சாரம் ஒழுக்கம், நீதியும் நியாயத்தையும் கடைபிடிக்கின்ற, ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத. ஈரம்னா கருணை, குரு சீர்பாதம் ஆனா குருவுக்கு தேவையான பணிவிடைகளையும் சரியா முறையா செஞ்சு மறவாத, எதையும் மறக்காமல் கடைபிடிக்கின்ற சோழ மண்டலத்துல ஏழ்தலம் புகழ் காவேரி ஆழ்விலை. 7 தலம்னா 7 உலகத்தாரும்
புகழ்கின்ற மெச்சுகின்ற காவேரி நதியால் செறித்து வளமுடன் இருக்கின்ற ஊரான சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக. சோழ மண்டலத்துல மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜகம்பீரம் என்னும் நாட்டை ஆளுகின்ற அரசரே, வயலூரா, வயலூருக்கு தலைவா, ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை, தன் மீது அன்பு வைத்த திரு ஆரூரான், அதாவது சுந்தரமூர்த்தி பெருமாளை குறிக்கும். தோழமைன்னா நட்பு, அவரோட நட்பு. சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில், அவரோட சேர்ந்து அவருடன் முன்பொரு நாள் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி. ஆடல் வெம்பரி, ஆடலில் சிறந்த வெம்னா வெண்மை, வெண்மையான குதிரை, பரின குதிரை, அது மேல ஏறி கையிலையில் ஏகி கைலை மலைக்கு போய் ஆதி அந்த உலா ஆசு பாடிய, ஆதி உலா எனப்படுகின்ற அழகிய கலிவெண்பா ஆசு கவி பாடின சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில். சேரர் என்றது இங்க இந்த சேரமான் பெருமான் நாயனார், அவருக்கு உரித்தான கொங்கு மண்டலத்துல வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே இருக்கின்ற திரு ஆவி நன்குடி பழனிமலை அடிவாரம் என்னும் தலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவர்களின் பெருமாளே வணக்கம் அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்காரு. இப்ப திரும்ப இந்த பாட்டு கடகடன்னு சொல்றேன். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்புகுமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிங்கினி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா. ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி. ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.